தமிழ்நாட்டில் நடந்த சில செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். புதிய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ள KR ஸ்ரீராம் தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் தமிழில் ஏற்புரையை துவங்கிய தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் உயர்நீதிமன்றத்தின் பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டியது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்று தெரிவித்தார். தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம். தமிழ் படித்திருந்தேன். 500க்கு மேல் திருக்குறள் மனப்பாடம் பண்ணியிருந்தேன். ஆனால் இன்று ஞாபகம் இருக்கிறது மனதில் ஒன்றே ஒன்று, கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தட. மாற்றுத்திறனாளிகளை அவமதித்ததாக கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணு பிணை கோரி தாக்கல் செய்யும் மனுவிற்கு காவல்துறை பதிலளிக்க சென்னை முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு முதலாவது கூடுதல் நீதிபதி J. சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனு தொடர்பாக பதிலளிக்க காவல்துறை தரப்பில் அவகாசம் கேட்கப்பட்டது. இதையடுத்து மனுவிற்கு பதிலளிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணை அக்டோபர் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சென்னை நகரம் என்று அழைக்கப்படும் பொள்ளாச்சியில் 6 மாதங்களுக்கு முன்பு ஒரு டன் தேங்காயின் விலை 35,000 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது ஒரு டன் 56,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. வரத்து குறைவால் அளவை பொறுத்து 15 ரூபாய் முதல் 30 ரூபாய்க்கும் கிலோ 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இந்த நிலை நீடித்தால் வெளிநாடுகளுக்கு தேங்காயின் ஏற்றுமதி விலை டன்னுக்கு 75,000 ரூபாய் வரை உயரக்கூடும் என வியாபாரிகள் தெரிவித்தனர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பிணையில் விடுவிக்கப்பட்டதை கொண்டாடும் வகையில் கரூரைச் சேர்ந்த திமுக தொழிலதிபர் தோகை முருகன் செம்படாபாளையத்தில் 5,000 பேருக்கு சிக்கன் பிரியாணி விருந்து அளித்தார். இதற்காக 1,500 கிலோ சிக்கன், 5,000 மூட்டை, 750 கிலோ அரிசியில் பிரியாணி தயாரிக்கப்பட்டு பொட்டலமாக கட்டப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சுற்றுவட்டாரத்தில் வெறிநாய்கள் கழித்து 20க்கும் அதிக ஆடுகள் உயிரிழந்த நிலையில் இறந்த ஆடுகளுக்கு நிவாரணம் வழங்க கோரி ஆட்டை பாடைகட்டி எடுத்து வந்த விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் ஆடுகளை சாலையில் வைத்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.